போகின்ற இடமெல்லாம் மக்கள் கூடுகின்ற கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது அடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் என்பதை இந்த நாட்டு மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். இப்போ அவர் போற இடத்துல அந்த இடத்துல என்ன சப்ஜெக்டோ அதை பேசுறாரு. அந்த மக்களுக்கு என்ன தேவை? அவர் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளர். கருணாநிதி குடும்பம் போல மன்னர் பரம்பரை அல்ல. ஏன்னா கருணாநிதி குடும்பம் மன்னர் பரம்பரை. கருணாநிதி போனால் அவர் பையன் ஸ்டாலின், அவர் போனால் அவர் பையன் உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி போனால் அவர் பையன் இன்பநிதி ஸ்டாலின், இன்பநிதி இப்படி அவங்க இந்த நாட்டையே ஒரு மன்னர் பரம்பரை ஆட்சி நடத்துவது போல இன்னைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அதிமுக கழகத்தில் மட்டும்தான் ஒரு தொண்டன் தலைவனாக முடியும் என்றால் அதுதான் நான் எடப்பாடியார் அவர்கள் என்பதை நான் நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம ஏவி ஆறுமுகம் தலைவர் சமீபத்தில் நீங்கள் எல்லா டிவியில் பார்த்துருப்பீங்க. நான் கூட டிவியில் பார்த்தா தெரிஞ்சிடும். அவர் ஒரு சேர்மனை இங்கே கவுன்சிலர் 20 கவுன்சிலர். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒருத்தங்கிட்ட இடம் வாங்குறாரு 18 கோடிக்கு 50 லட்சம் அட்வான்ஸ் கொடுக்குறாரு. 6 மாதம் அட்வான்ஸ் கொடுத்து 6 மாத காலம் இதெல்லாம் பணம் கொடுக்கணும். அது எல்லாரும் அவர் ரேடியோ செட் பண்ணுறாரு, அதெல்லாம் பண்ணுறது அவர். அதை நம்ம தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் 6 மாத காலத்தில் குறித்த காலத்தில் கொடுக்கல. அவன் கேட்குறான், இன்னொரு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் தள்ளினே வர்றாரு. அவன் பணத்தை கேட்டவனா ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு பணம் கொடுக்கலேன்னு கேட்டால் அவன் ஆஃபீஸுக்கு வர சொல்லி அடிக்கிறாங்க. ஆஃபீஸில் வச்சு அடித்து அவன் மருத்துவமனை போலீஸு என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கு இந்த நாட்டில் என்ன இருக்குன்னு கேட்குறேன். ஏன் பேச மாட்டான்? சட்டம் ஒழுங்கு இருக்கா? அதுக்கப்புறம் அவன் நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கி வந்து அவன் மேலே 4 செக்ஷனில் வழக்கு போடுறாங்க. அவன் வழக்கு போட்ட பின்னாடி ரோட்டில் நடக்கிறான். எவ்வளோ ரோட்டில் நடக்கிறான். அவன் அங்கேருந்து கேட்க சொல்ல, இன்னும் நிறைய சப்ஜெக்ட் வச்சுருக்கேன் ஏவி ஆரம்பத்தை பற்றி என்னென்ன செஞ்சுருக்கான்ட்டு. இதெல்லாம் எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன், கேட்கணும். அவன் திமுக இருந்தால் கேட்கணும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, சட்டம் ஒழுங்கு சரியாக இந்த ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறை என்ன செய்யுது, இந்த இன்ஸ்பெக்டர் என்ன செய்கிறாரு, சாதாரண நாளுக்கு என்ன பாதுகாப்பு? இந்த சொன்னார் இங்கே பேசும்போது ஆணவ கொலைகள் நடக்குது, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லை, இதானே சொல்கிறாரு. அப்புறம் என்ன அர்த்தம்? போலீஸ் என்ன பண்ணுறீங்க? யாரார் இப்போ நானே எம்எல்ஏ இருந்தால் யாரை வேணாலும் அடிக்கலாமா? யாரை வேணாலும் நடவடிக்கை இல்லாமா? ஆட்சி இல்லாமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் மேலே வழக்கு நீதிமன்றத்திலேருந்து உத்தரவை போட்டு அவனுக்கு அவன் மேலே நடவடிக்கை எடுன்னு சொன்னதுக்கப்புறம் நீ எஃப்ஐஆர் போடுறேன்னா அதுக்கு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனு? நீங்களும் திமுக கடற்பட்ட வேஸ்டிகேஷன் போகலாமே. போலீஸும் திமுக கடற்பட்ட விஷயம் எங்கள் கட்சிக்காரம்பா அடிப்பா நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகலாமே. இதுக்கு எதுக்கு போலீஸு? சட்டம் ஒழுங்கு எதுக்கு? இந்த அளவுக்கு இன்றைக்கு மணலி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, மணலி இன்ஸ்பெக்டர் இருக்காரு, மணலி ஏசி இருக்காங்கன்னா நான் உண்மையிலே வருத்தப்படுறேன். நீங்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நான் நேரத்தில் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். ரோட்டில் தான் நடக்கிறான். பெயில் எடுத்தாங்கன்னு தெரியல, எனக்கு எடுத்துக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா போலீஸே அவன் அடின்னு சொல்லி போகுது. இப்படிப்பட்ட ஆட்சி நீங்கள் நடந்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா துர்க எஸ்ஆர்எஃப் கம்பெனி, நான் சொல்ல எஸ்ஆர்எஃப் கம்பெனியை 100 கோடி ரூபாய் நிலத்தை அரசு மீட்டுச்சின்னு சொல்றான். அரசு மீட்டுச்சின்னு பத்திரிகையில செய்தி. ஏலக்காய் வேணும், முந்திரி வேணும், ஏலக்காய் வேணும். அந்த ரெண்டும் பொங்கலுக்கு இந்த ஆட்சியில தரப்பட்டதா? அந்த ரெண்டு சேர்ந்து எவ்வளவு வரும் தெரியுமா? 20 ரூபாய் வரும். மொத்த ரேசன் அட்டைகளுக்கு அருமை நண்பர்களே 40 கோடி ரூபாய் தமிழ்நாடு முழுவதும். எவ்வளவு? 40 கோடி ரூபாய். அந்த 40 கோடி ரூபாய்க்கு இந்த சர்க்கரையோடு சேர்த்து, பச்சரிசியோடு சேர்த்து, கரும்போடு சேர்த்து, ஏலக்காய், முந்திரி, திராட்சை இந்த அரசு வழங்கி இருந்தால் 40 கோடி தான் செலவாகி இருக்கும். தந்தார்களா? நிதி நிலைமை சரியில்லையே. 40 கோடி கொடுக்கறதுக்கு நிதி நிலைமை சரியில்லையா? சரி, கார் பந்தயம் புள்ள நடத்தின, அது என்ன பேருது? கார் பந்தயம். சரி, எத்தனை ரூபாய் செலவு? 40 கோடி ரூபாய். யார் சொன்னது? உதயநிதி. யாருக்காக? அதற்காக. ஒரு நடிகை சொன்னதுக்காக 40 கோடி ரூபாய் செலவழித்தீர்களே. நான் கேட்கிறேன், இந்த இதை கொடுத்திருக்கல மேடம், திராட்சை, முந்திரி, ஏலக்காய் 40 கோடி ரூபாய்க்கு தந்தீர்களா? என் தகப்பனுக்கு பேனா வைக்கப்படும். எங்க வைக்கிற?
கடலில் வைப்பேன். எவ்வளவு உயரம்? 134 அடி. எவ்வளவு ரூபாய்? என் ஐயா, பரமண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவை தாங்க முடியவில்லை. விட்டு வைக்காதீர்கள் என்றுதான் இந்த நேரத்தில் உள்ளே இருக்கிற ஜீசஸை பார்த்து கேட்க வேண்டியது இருக்கிறது. காரணம், இந்த நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் அற்புதமான முதலமைச்சர். இன்றைக்கு இந்த உலகமே தமிழ்நாட்டினுடைய மருத்துவத்துறையை உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலே நேற்று மருத்துவ கவுன்சில் கூடியிருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கிற எல்லா டாக்டர்களும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உலகத்தையே ஆளுகிற மருத்துவத்தில் உயர்ந்த நாடு இந்தியா, அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு. அவன் பேசிட்டு இருக்கான். எப்படி சொல்றீங்கன்னு ஒரு டாக்டர் கேட்கிறான். இன்னொரு டாக்டர் சொல்றாரு, ஒருத்த காலையில வாக்கிங் போறான், லேசா தலை சுத்துது, உடனே அப்பல்லோங்கிற ஆஸ்பத்திரிக்கு போறாரு. அடுத்த நாள் ஆஞ்சியோ பண்றான், அதுக்கு அடுத்த நாள் பேஸ் மேக்கர் கருவியை பொருத்துறான், 2 நாள்ல வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். அடுத்த நாள் மறுபடியும் வாக்கிங் போறான். அப்படியே பைத்தியம் பிடிச்சிருச்சு அத்தனை பேருக்கு டாக்டர். அப்பேற்பட்ட மருத்துவம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதா? மு.க. ஸ்டாலின் சொல்லுகிறார், முதலமைச்சர் மருத்துவ துறையிலே உலகத்திற்கே வழிகாட்டுகிற மாநிலம் தமிழ்நாடு. அவர் என்ன மயிருக்கு அப்பல்லோவுக்கு போன அப்பல்லோவுக்கு ஏன் போனீங்க? முதலமைச்சர் உடம்பு சரியில்லைன்னா ராஜீவ்காந்தி மருத்துவமனை நீ அங்க போயிருக்கணும், அங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஒரு முதலமைச்சரை அரசு மருத்துவமனைக்கு செல்லுகிறார், அங்க உயர்ந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்று ஓட்டு போட்ட மக்கள் நம்ப வேண்டும். உயர்ந்த தரத்திலே சிகிச்சை வேண்டாம், அசிங்கமா பேசுகிறேன். 6 மாசம் தான் இருக்குது, அதுக்குள்ள எதுக்கு வந்து பேசலாமா? முதலமைச்சர் இப்படி யாருக்காவது பேஸ் மேக்கர் கருவி பொருத்தி அடுத்த நாள் வாக்கிங் போக முடியுமா? என்னையா டிராமா? உள்ளேயே உட்கார்ந்துட்டு அமைச்சரவை கூட்டம் வர்றப்பவே இப்படி இப்படின்னு வர்றாரு. அப்படி என்ன சீன் போடுற நீ? தமிழ்நாட்டு மக்கள் நம்பணுமா? முதலமைச்சர் வேகமாக செயல்படுகிறார். ஸ்டாலின் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார், எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது. எந்த கோபனும் குறை சொல்ல முடியாது. அப்படியா? இங்க இருக்கிற மணலியில் இருக்கிற கவுன்சிலர் 16 கோடி ரூபாய்க்கு ஒரு இடத்த பேசிட்டு என்ன சொன்னார், 50 லட்சத்துக்கு கொடுத்துட்டான், மீதி கேட்டான், கூட்டு போய் ஆளை வச்சு அடிக்கிறான். அடி வாங்கினவன் பேரு ரமேஷ், அடிச்சவன் பேரு மணலி ஆறுமுகம், மண்டல குழு தலைவர், திமுக தலைவர், கவுன்சிலர். அவன் மேல ஆள் கடத்தல் வழக்கு, பண மோசடி வழக்கு, இன்னும் 4 பிரிவுகளிலே போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் இந்த மண்டல குழுவினுடைய திமுக தலைவர். எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது. நீங்க சொல்லக்கூடாது. எனக்கு தூங்கும் போது கூட மக்களை பற்றியே சிந்திப்போம். மக்களை பற்றி சிந்தித்துதான் இந்த பட்ஜெட்டையே தாக்கல் செய்திருக்கிறோம். அப்படியா? என்ன பட்ஜெட்டு? தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து விட்டது, அது இனப்பெருக்கம் செய்து கொண்டே இருக்கிறது. என்ன முதலமைச்சர் சிந்திக்கிறார்? மக்களை பத்தி எப்படி சிந்திக்கிறார்? அதற்கு கருத்தடை செய்வதற்கு எதுக்கு? நாய்க்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சரி, அந்த நாய்க்கு எப்படி கருத்தடை பண்ண போறீங்க? அதுக்கு எவ்வளவு? ஒரு நாய்க்கு 10,000 ரூபாய். மனுஷனுக்கு இல்லடா, ஒரு நாய்க்கு 10,000 ரூபாய். நம்ம பணத்தை ஒதுக்குறோம். என்ன பண்ண போற 10,000 ரூபாய்க்கு? நாய்க்கு கருத்தடை செய்வோம். அது நீ கருத்தடை பண்ணிட்டேன்றதை நாங்க எப்படி நம்புறது? கருத்தடை செய்த உடனே அதனுடைய காதிலே ஒரு ஓட்டை போடப்படும். அப்படி போட்டா முடிந்து விட்டது. எத்தனை? 10,000. நீ பண்ணாமையே ஓட்ட போட்ட அப்புறம் கண்டுபிடிக்க. அந்த நாய் சொல்ல போகிறா, எனக்கு பண்ணவே இல்லை, எடுத்துட்டாங்க. வேணாண்டா டே, உன்ன மாதிரி. அதே மக்களை பற்றியே சிந்தித்து இன்னொரு திட்டம். என்ன திட்டம்? வேப்பஞ்செடி நெட்டுவதற்கு. எதுக்கு?
வேப்பஞ்செடி நெட்டுவதற்கு 2000 கோடி. அது காக்கா கக்கா காக்கா கக்கா போனாவே முடிக்கும்டா. என்ன கொடுமைப்படுத்தீர்களா? அதிமுக ஆட்சியோட உயர்வான ஆட்சி நடத்துகிறோம். பொன்னி அரிசி ஒரு மூட்டை சிப்பம் 25 கிலோ அடித்தது அதிமுக ஆட்சியில. ஆனால் எடப்பாடியார் ஆட்சியில் 800 ரூபாய். இந்த கேடுகட்ட ஸ்டாலின் ஆட்சியில இன்றைக்கு ஒரு சிப்பம் பொன்னி அரிசி 25 கிலோ 1800 ரூபாய். எங்க ஆட்சியில் 800, இவன் ஆட்சியில் 1800. கூடுதல் பணம் எவ்வளவு? 1000 ரூபாய். 1000 ரூபாய் உரிமை தொகை. அதை புடிக்கிட்டியாடா? அரிசியிலே புடிக்கிட்டா உண்டா இல்லையா சொல்லுங்க? இன்னைக்கு பொன்னி அரிசி 1800 ரூபாய் இல்லையா? நீ வாங்குறத சொல்லிட்டு இருக்கிற. 1000 ரூபாயை உயர்த்தி கொடுத்து விட்டு மக்களுக்கு உரிமை தொகை தாய். நான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தப்போ 50 வருஷம் இல்லாத பட்டாவை நான் வாங்கி கொடுத்தேன். எவ்வளோ? 50 ஆண்டு காலம். நான் 91 96 மக்களுக்கு 2011 2016 நான் சட்டமன்ற உறுப்பினர் வந்த பின்னாடி 50 ஆண்டு காலம் இல்லாத பட்டாவை பெற்றுக் கொடுத்த ஆட்சி புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி. அதுவும் என்ன, நீ ஒரு கிரவுண்ட் வச்சிருந்தாலும் பட்டா. நம்முடைய சிறப்பு பேச்சாளர் கழகத்தினுடைய குழுவதர் கோபி காளிதாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வருகை தெரிவிக்கக்கூடிய திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கடை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவொற்றியூர் மேற்கு பகுதி கழகத்துடைய அவைத்தலைவர் சாரதி பார்த்திபன் அவர்களே, புதுகை பாண்டியன் அவர்களே, இங்கே எனக்கு முன்பாக மிக சிறப்பாக உரையாற்றி விடைபெற்றிருக்கக்கூடிய காலம் ஆட்சி நடத்தினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். 3 முறை முதலமைச்சர் தான் ஜெயிச்சோம். கோபிச்செட்டிப்பாளையம், சிவகாசி. திமுக கூட்டணி 37 ஜெயிச்சாங்க. 3 மாசத்துல எம்ஜிஆருடைய ஆட்சி கலைச்சாங்க. 3 மாதத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைத்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் மன்றத்திலே வெளியே போகிற ஒரே வைத்துட்டு மாணவர் அணி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருகை என அழைத்து, மற்றும் இங்கே கூடியிருக்கும் அனைத்து மகளிர்களையும். இங்கே பார்த்தீங்கன்னா மகளிர் அணி தான் அதிகமாக இருக்காங்க. நம்ம ரெட்டலை கட்சி அதிமுக அப்படின்னா அதிகமாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அம்மா. நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளருக்கு மேற்கு பகுதி கழக செயலாளர் அண்ணன் குப்பன் அவர்கள் சாலை அறிவித்து நிகழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். அம்மா எல்லாரும் அவங்க இடத்துல உட்காருங்க. பஸ் அம்மா எல்லாரும் உட்காருங்க. இன்னும் கொஞ்சம் இது இருக்கு, எல்லாரும் உட்காருங்க. யாரும் நிக்காதீங்க, தயவு செஞ்சு உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. கட்சியில சேர்ற ஆள் வாங்க, மேல கீழே இருங்க, கீழே இருங்க. கடை திமுக மணி என்பவர் விலகி அனைத்து இந்த அதிமுக கழகத்திலே மாவட்ட சார்பில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். இந்த கார்டு காட்டு, இந்த கார்டு கையில் பிடிச்சு காட்டு. அப்படி நின்றுப்பா எல்லாரும். வினோத் பவுடர் தாடா நம்ம காட்டில் சால்வ் பண்ண நீங்க முந்தைய அருங்காந்த நின்றுட்டியா எடுப்பா அப்படியா நின்றுப்பா நீ கவர் கொஞ்சம் பின்னாடி சாயல
வயிறு மக்கள் தெரியுமா டோக்கன் ஆளான்னு பாத்தீங்கன்னா